நம்ம ஸ்ட்ரீட்லேருந்தே சன்ரைஸ் இவ்வளோ அருமையாக தெரியுது. வாவ் பா, ரைடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சரியான வியூ. அதோட அப்படியே கிளம்புவோம். Hello boys and girls, welcome back to my channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு நல்ல சன்ரைஸ் வியூவோட இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ரைட் டு திருப்பதி. திருமலா கிடையாது, ஜஸ்ட் திருப்பதி சிட்டிக்கு ஒரு வேலையாக போகிறேன். சரி, ஒய் நாட் ரெக்கார்டர் vlog அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கேமராவை. லாஸ்ட் மினிட் டிசிஷன் தான். என்னடா இது சடனாக எங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க, இவ்வளோ ஊர் சுற்றி இவ்வளோ எங்கெங்கேயும் போய் சன்ரைஸ் பார்க்குறீங்களே, நம்ம தெருவிலேயே எந்த அளவுக்கு அழகாக தெரியுது பார்த்தியா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு டைம் இருந்தால் சும்மா அப்படி நம்ம பீச் பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் லிட்ரலி அந்த வியூ அமேசிங்காக இருக்கும். உங்களுக்கு நான் அதுவும் ஒரு நாள் காட்டுறேன். பிகாஸ் நான் வந்து நார்மலாக சன்ரைஸ் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, நார்மல் ஃபுல் ஒயிட் சன் வந்துட்டு அப்படியே அந்த ரேஸ் கோல்டன் ஹார் அதோட சேர்ந்து நார்மலாக வரும். இன்றைக்கி பாருங்கள், அந்த சன்னே வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் சாக்லேட் மாதிரி அப்படியே மேலே வருது. ஸோ இந்த வியூவோடு நீங்கள் பீச்சில் போய் பார்த்தீங்கன்னா வா, அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி அந்த ஏர்லி மார்னிங், அதாவது ஆஃப்டர் த கோல்டன் ஹார் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கும். அது வந்து எப்போவுமே ஒரு சூப்பரான ஃபீலிங். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு ரிக்வெஸ்ட், சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த வீடியோ. இந்த மாதிரி மோட்டோ vlogging கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ வாட்ச் த ப்ரீவியஸ் வீடியோஸ் ஆஸ் வெல். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு இம்ப்ரூவ் த வீடியோஸ் அண்ட் கண்டென்ட் டே பை டே. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் கைஸ். டைம் கரெக்டாக 6:50 ஆகுது. நம்ம எங்கே போக போகிறோம்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருப்பதி சிட்டி. ஸோ அங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி புத்தூர், உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சு தான் இருக்கும், ஆன் தி வே தான் அது புத்தூர். ஸோ அங்கே ஒரு குட்டி வேலை இருக்குது, ஃபங்க்ஷன். அதை முடிச்சுட்டு திருப்பதி போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு தான். கிளைமேட் பார்த்திங்கன்னா சில்லுன்னு நல்லாவே இருக்குது. 24 டிகிரி செல்சியஸ், பைக்கில் 24 காட்டுது. ஸோ இது வந்து ரைடிங் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான கிளைமேட் தான் இது. ரொம்ப சில்னஸும் இல்லாமல் ரொம்ப சூடும் இல்லாமல். ஆனால் மதியானம் ஆக சூடு ஆகிடும், அது வேறு விஷயம். ஃபாக் பாருங்க எப்படி இருக்குன்னு. வித்தின் 2 months நம்ம வாங்கி இந்த வண்டி 10,000 டச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன். அதுக்கப்புறம் 15K நம்ம சர்வீஸ் இருக்குது. லாஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ் ஆஃப்டர் வைசாக் ரைடு வந்து நான் 3rd ஃப்ரீ சர்வீஸை முடிச்சிட்டேன். ஈவன் இந்த கிலோமீட்டர் வந்து வரலனா கூட அந்த சர்வீஸ் வந்து முடிச்சிட்டேன். வாவ், இந்த பவரை பாருங்கள். இந்த அளவுக்கு புல் இருந்தாலே போதுமே நம்ம ஹைவே க்ரூசிங்க்கு. ஓவ் ஓவ் ஓவ், சுற்றி இருக்கிற ஃபாகுக்கும் நம்ம ஷெர்பாவில் க்ரூஸ் பண்ணுறதுக்கும் ஹெவன்லி ஃபீல். இந்த ஏடிஎஸ் சிஸ்டமோட டேஷ் கேம் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். அந்த டேஷ் கேம் வந்து பின்னாடி பக்கம் இருக்கிற கேமரா வந்து நட்டு லூஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அந்த நட்டு லூஸ் ஆனதுனால ஒரு மாதிரி 4000 RPM இன்க்ரீஸ் பண்ணாலே ஒரு மாதிரி பஸ்ஸிங் சவுண்ட் இரிட்டேட்டிங்காக இருக்குது. எங்கேருந்துடா வருது அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அது அதுலேருந்து தான் வருது. பிகாஸ் அது ரொம்ப லூஸாக ஆடிட்டே இருக்குது. நம்ம வைப்ரேஷன் ஆக பஸ்ஸுன்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கு. நோ டோல்ஸ், நோ டென்ஷன், ஒன்லி ரைடிங். இன்ஸ்டன்ட் பிக்கப், ஈஸி ஓவர்டேக்ஸ். மோசமான ரோடு இது. இன்னும் கூட அந்த ரோடை வந்து போடவே இல்லை இந்த பக்கம்.
திடீர்னு பாட் ஹோல்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது நமக்கு கொஞ்சம் மனசு வலிக்கும். அது ஹிமாலயன் வில் கிளைட் த்ரூ. இந்த பாருங்கள், ஸ்பீட் பிரேக்கர் நோ ப்ராப்ளம், பாட் ஹோல்ஸ் நோ ப்ராப்ளம். You want to take right? Oh, signal is open. Thank you. Come on, my boy. Awesome. ரெட் ஹில்ஸ் ஜங்ஷன் பார்த்தீங்களா? இப்படி போனால் நம்ம ஊர், அதாவது மை நேட்டிவ் பிளேஸ். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பெரியபாளையம் ரூட் வழியாக திருப்பதி போக போகிறோம். எத்தனை வாட்டி எத்தனை கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணாலும் அந்த ஃபீலிங் மாறாது. வாவ், வாட் எ பிரேக். ஓ, பார்த்தீங்களா? Wow. What a handling, bro. Seamless cruising. Oh my God. Woo. என்னங்க இது மிஸ்ட்? யப்பா, நம்மளுக்காகவே கிளைமேட் இன்னைக்கு இப்படி இருக்கா என்னன்னு தெரியலையே. டைம் 7:15 ஆகுது, இன்னும் கூட சன்னு நாளே வரல, ஒன்றும் ஆகலை. இந்நேரத்துக்கு வெயில் பொழக்குமே. ஐ திங்க் we gonna have a good ride today. ஸோ நான் சொன்னல, அந்த குட்டி ஸ்டேட் ஹைவே இது தான். ஸோ கம்ப்ளீட் திருப்பதி வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்ச் தான் இருக்கும். இன்னொன்று, அந்த பெரியபாளையம்லாம் தாண்டிட்ட பிறகு ரோடு கொஞ்சம் நல்லா இருக்காது. பேச்சஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ரோடு ஓகே. லெட்ஸ் என்ஜாய் த ரைட் பாய்ஸ். ஓ மை டேஸ். என்னன்னு சொல்றது இந்த ஃபீலிங். ஹெவன். இத்தனை வாட்டி ஊருக்கு போயிருக்கேன், திருப்பதி போயிருக்கேன், இந்த ரூட்டில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் நான் பார்த்ததே இல்லைங்க. வாவ். we spotted the riders. எங்கே போகிறாங்கன்னு தெரியல, வாட்டர் ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓ, எல்லாமே டைம் ஸ்பீட் 400. அழகாக க்ரூஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க அப்படியே. சூப்பர். அது பார்க்கும்போதே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருதுங்க. சே, ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி குரூப்பாக போகிறது ஏற மாட்டேங்குது. நம்ம எப்போவுமே சோலோ தான், நோ குரூப்ஸ். ஸோ இங்கேருந்து இந்த ஒன் வே மாதிரி தான் பேட்ச். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் இங்கேருந்து, பிகாஸ் அந்த டிவைடர் இருக்காது. அதனால் வி ஷுட் பி கேர்ஃபுல். யார் வேணால் அப்போ வேணால் குறுக்க வருவாங்க. ஓ, இங்கேருந்து நம்மளுக்கு பேட்ச் ரோடு ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் ஃபுல் அட்வென்ச்சர் தான். ஆஃப் ரோடே இல்லாமல் அட்வென்ச்சர்னால் அதுக்கு இந்த ரோடுக்கு வரணும் நீங்கள். மலைலாம் தெரிய ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம். அங்கே பாருங்கள், மவுண்டெயின்லாம் இருக்குது பாருங்கள். திருப்பதி மலை, புத்தூர் மலை எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். Why adventure bike? See this. Bad roads, so much fun. God. பாருங்க, புத்தூர் மலை. யாரு சாமி?
கோயில் பார்த்தீங்களா, அங்கே ஏதோ மலை மேலே ஒரு கோயில் புதுசாக இருக்குது. ஓகே, என்னோட வேலையை முடிச்சுட்டு we'll continue the ride towards Tirupati. எனக்கு இங்கேருந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. 2:30 இமீடியட்லி நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு வந்து இது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு, எங்கே என்னாலும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது. வண்டி வரல, அதுக்குள்ள ஒன்று எடுத்துருவோம். வாட்ஸ் அப் பாய்ஸ், புத்தூரில் நம்ம வேலையை முடிச்சிட்டோம். இப்போது டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12:30. இப்போ we are heading towards திருப்பதி. இங்கேருந்து நான் திருப்பதியில் நான் போக வேண்டிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டர்ஸ். மொத்தமாக 50 நிமிஷம் காட்டுது. பட் நம்ம போகிறது வந்து பியூர் ஹைவேன்றதுனால அதுக்கு முன்னாடியே கூட ரீச் ஆகிடலாம். ஃபியூல் வேறு காலி ஆகிடுச்சு. ஆந்திராவில் ஃபியூல் காஸ்ட் வேறு அதிகம். நம்ம சென்னையிலே ஃபுல் பண்ணிட்டு வந்திருக்கணும். 43 தான் ரேஞ்சு காட்டுது. நம்ம டைரெக்டாக அங்கே போயிட்டு ஏதாவது மெயின் பெட்ரோல் பங்க் வரும்போது அங்கே பார்த்துக்கலாம். நம்ம ஆந்திரா இந்த திருப்பதி ரீஜன் எல்லாம் குளிர் எந்த அளவுக்கு குளிர் காலத்தில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வெயிலும் ஜாஸ்தி, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பாருங்கள், நம்ம சென்னை விட இங்கே எப்படி வெயில் அடிக்குது பாருங்கள், பயங்கரமாக. இந்த ஹைவே ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம க்ரூஸ் பண்ணி போகிறதுக்கு. தம்பி கொஞ்சம் வழி விடுங்க, வா, நன்றி. வைப்ரேஷன் டு த பீக். அதனால தான் நான் சொன்னேன் டிஃப்ரென்சியேஷன் ட்வின் சிலிண்டருக்கும் சிங்கிள் சிலிண்டருக்கும். தெரியுதுங்களா? க்ளீனாக ஒரு பேட்ச் ஒர்க் கூட இல்லாமல் இருக்குது பாருங்கள் ஹைவே. தட்ஸ் வை ஐ லவ் திஸ் ரூட்ஸ். அச்சோ, ஃபியூல் பம்பை மிஸ் பண்ணிட்டோமே. அந்த சர்வீஸ் ரோடில் இப்படி போக முடியுமான்னு பார்ப்போம். இண்டியன் ஆயில் ఓపెన్ రూఫ్ ఫుల్ చేసేయండి. పెట్రోలే కదా, గన్ను బ్లూలో ఉంది. ప్రైస్ 1470 ரூபா, கிட்டத்தட்ட 1500. எவ்வளோ ஃபுல் ட்ரைவ் போல வண்டி. 13 லிட்டர் பிடிச்சிருக்கு, இன்னொரு 3 லிட்டர் உள்ளே இருக்கும், அவ்வளோதான். இந்த பார் எப்படி வராரு பார். தலைவரே தலைவரே, சூப்பர் தலைவரே. எங்கேருந்து என்ட்ரி கொடுத்தாரு பார்த்தீங்களா? அப்படியே அந்த புத்தூர்லேருந்து அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படியே மாறுது பாருங்க. நம்ம அந்த ஃபுல்லாக மவுண்டெயின், ராக் மவுண்டெயின் தான் ஃபுல்லாக. இங்கே பெருசாக வந்து ட்ரீ மவுண்டெயின் கிடையாது, ராக் மவுண்டெயின். அப்படியே லேண்ட்ஸ்கேப் செம்மையாக மாறும், அந்த ஹைவேவும் அந்த மவுண்டெயினும். இது பாருங்க, இதுதான் அந்த அம்மனோட கோவில். ஸ்ரீ அஞ்சேரம்மா கனுமா டெம்பிள். இது பாருங்க, ஏதோ நடக்குது ஃபேமஸாக. நிறைய பேர் வந்துங்க பொங்கல்லாம் வச்சுட்டு கெடா வெட்டி எல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து இந்த கோவில்கிட்ட மட்டும் எல்லா மலையும் இங்கே பாருங்கள் எல்லாம் சொரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் மலையை. ஏன்னு தெரியுமா? ஆக்சுவலாக வந்து இந்த ரோடு வந்து ஆக்சுவலாக அந்த ஹைட்டில் இருந்திருக்கு, இந்த மலையோட ஹைட்டில் இந்த ஹைட்டில் ரோடு இருந்திருக்கு. ஸோ டெம்பிள் வந்து உள்ளே போயிடுச்சு, நம்ம லைட்டாக வந்து தூக்கி கட்டலாம் டெம்பிளை அப்படின்னு சொல்லி அந்த டெம்பிளில் போய் கை வச்சுருக்காங்க, உடச்சி திருப்பி தூக்கி கட்டலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எந்தெந்த இன்ஜினியர்லாம் அந்த டெம்பிளை கை வச்சு உடைக்கலான்னு நினச்சி போகிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ரத்தம் கக்கி செத்துருக்காங்க. இது மாதிரி வந்து 3 இன்ஜினியர் வந்து உயிரை விடுறாங்க இந்த கோவிலை வந்து ரெனோவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டச் பண்ணவங்க. ஸோ இதனால் பயந்தவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கோவிலில் தான் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக
அந்த கோயில் சென்டராக வச்சு இந்த பக்கம் 1 கிலோமீட்டர், அந்த பக்கம் 1 கிலோமீட்டருக்கு ரோடையே இறக்கிட்டாங்க. எப்படி அந்த நான் உங்களுக்கு மலை வந்து கட் பண்ணியிருக்கிறத காட்டியிருந்தேன்ல, அந்த கட் பண்ணதை வந்து அந்த ரோடையே வந்து கீழே இறக்கி இப்படி கீழே இறங்கி இப்படி போகிற மாதிரி ஒரு ரோடை வந்து அமைச்சிட்டாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல மவுண்டெயின்ஸ் வந்து கட் பண்ண மாதிரி தென்படுது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸோ இந்த ஸ்டோரியை கேட்டிருந்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு போய் விசிட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு அந்த ஒரு கூஸ்பம்ஸ் பயங்கரமாக இருக்கும். வந்துட்டோம், நம்ம இன்னொரு 8.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு. என்னோடய ஒர்க் முடிச்சுட்டு ஐ வில் ஹெட் பேக் டு சென்னை. ஸோ இந்த vlog-ஐ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். See you in the next vlog, my boys. Ride hard, stay safe, keep exploring. Tata, bye bye.